வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பவாதத்திலிருந்து தப்பிப்பது எப்படி, சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் நீரிழப்பை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோடை காலம் தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பலருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. எனவே அரசு மருத்துவமனைகளில் அதற்காக தனி பிரிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. வெப்பம் அதிகமாக இருக்கும் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள், காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இளநீர், மோர் போன்றவற்றை எடுத்துக் கொள்வது அவசியம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இல்லாட்டி தேவையற்ற வேலை, துணியை காய போடுற மொட்டை மாடிக்கு போய் 2 மணி நேரம் நிற்கிறது, இது எல்லாமே அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதாவது முக்கியமாக இதுதான். இது மட்டும் இல்லாம ஆல்வேஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட், அதாவது 2 ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். நீங்க வெயில்ல போனாதான் உங்களுக்கு நீர் சத்து குறையும், டீஹைட்ரேட் ஆகும்ன்றது அர்த்தம் கிடையாது. நீங்க வீட்டில் இருக்கும் போது கூட ஜன்னல்ல மூலமாக ரொம்ப சூடாக காத்து ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தாலும் டீஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளுக்கு 3 லிட்டர் தண்ணீர் வரை அனைவரும் குடிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சிறுநீரக பாதிப்பு, இதய பாதிப்பு இருப்பவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி அளவாக தண்ணீரை பருக வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ரொம்ப எல்டர்லி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட்டோட பம்பிங் எஃபிஷியன்சி கம்மியான பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி உடம்புல கை கால் வீக்கம் அதிகமா இருக்கக்கூடிய பேஷண்ட் நிறைய தண்ணி குடிக்கிறத தவிர்த்தணும். அவங்க மருத்துவர் ஆலோசனைப்படி இப்போ 1 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னா 1 லிட்டர், 750 ml சொன்னாங்கன்னா 750 ml, 1.5 லிட்டர்ஸ் அது அவங்க மருத்துவர்ல அணுகி எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்கள நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். யாருக்காவது உடலின் வெப்பநிலை திடீரென அதிகரித்தால் அவர்களை நிழலான இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும், பின்னர் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ட்ரோக்னா பிரெயின் பாதிப்பு ஏற்படும். பிரெயின் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா உடனே கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, இரலவெண்டா பேசுவாங்க, மயக்கம் வரும், அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, ஸ்ட்ரோக் மாதிரி பிரசன்ட் பண்ணுவாங்க. இது பிகம் அன்கான்சியஸ். ஸோ அவங்கள ஒரு கூல் அட்மாஸ்பியர்ல கொண்டு போயிட்டு பாடி ஹீட் டெம்பரேச்சர் 104க்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்போ யூரின் கம்மியா போயிட்டு நல்ல கான்சென்ட்ரேட்டட் யூரினா, எல்லோயிஷா ஒரு மாதிரி ப்ரௌனிஷா யூரின் போச்சுனாலே அவங்க நிறைய நீர் சத்தி தண்ணி நிறைய குடிக்கலன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் டெஃபினட்டா நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டோம்னாவே, யூரின் அவுட்புட் நல்லா பார்த்துட்டோம்னாவே, யூரின் அவுட்புட் இஸ் a sign of good hydration. ஏற்கனவே உடல் உபாதைகள் இருப்பவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி உடல் சூட்டை தணிக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ள மருத்துவர்கள் சர்க்கரை அதிகம் இருக்கும் குளிர்பானங்களை தவிர்த்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.